Hi everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வரைக்கும் 12 tenses-ல 11 tenses முடிச்சாச்சு. இன்னைக்கு 12th tense future perfect continuous tense வந்து பார்க்க போறோம். And இந்த tense வந்து என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா இப்போ இங்க நான் ஒரு டைம்லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து past, இந்த சிச்சுவேஷன் present, இது வந்து future. So, in the past, present, future, இதில் இந்த future perfect continuous tense வந்து அந்த செயல் வந்து pastல ஆரம்பிச்சு அது presentலையும் நடக்கும் அது அப்படியே futureலையும் continue ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அது ஃப்யூச்சர்லையும் நடக்கும் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்லேயும் நடந்துட்டு அது ஃப்யூச்சர்லையும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது என்னோடய வீடியோவை ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ 2 வீக்ஸ் பிஃபோரில் இருந்து அது பாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் அப்படின்றது பாஸ்ட்டு இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க இது ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்லையும் நீங்கள் ஒரு 2 வாரம் கழிச்சு கேட்டாலும் நான் அந்த உங்கள் வீடியோவை நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே அப்போது என் வீடியோவை நீங்கள் ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர்லேருந்து ஆரம்பித்து இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க ஃப்யூச்சர்லையும் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போது நான் உங்களது வீடியோவை பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர்லேயே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த சிச்சுவேஷன் புரியுதா இப்போது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம் சரியா ஸோ இந்த டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உபயோகத்தில் இருக்காது அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டோம் பட் ஆனால் நம்ம வந்து வி ஷுட் நோ அபவுட் திஸ் ஓகே ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா எடுத்ததும் சென்டென்ஸோட வாக்கியத்தோட தொடக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ சப்ஜெக்ட்க்கு அப்புறமா இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர் அப்படின்னால என்ன இருக்கும் வில் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இங்கே வந்து ஃபியூச்சர் அப்படின்ற போது நம்ம வில் யூஸ் பண்ணுறோம் ஸோ சப்ஜெக்ட் அடுத்ததாக வில் யூஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக ஹேவ் பீன் இந்த வில் கூட ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும் அப்போது சப்ஜெக்ட் வில் ஹேவ் பீன் அடுத்ததாக இது கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே அந்த வேர்பு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ இந்த டென்ஸுமே எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அது பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்டில் நடந்து ஃப்யூச்சர்லேயும் நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அந்த இடத்துலையும் செயல் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ கண்டினியூஸாக அந்த செயல் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அப்படின்ற போது அந்த வேர்பு கூட நம்ம என்ன செய்யணும் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்லணும் சரியா அப்போது சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும் ஓகே டன் இப்போது முதல் வாக்கியம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது அடுத்த மாதமானால் அவன் 5 மாதமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் ஆல் அப்படின்னு சொல்லி முடியுது அடுத்த மாதமானால் ஆல் அப்படின்னு சொல்லி முடியுது இல்லையா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸ் பண்ணணும் பை எவ்வளோ நாளா அடுத்த மாதம் அப்போது நெக்ஸ்ட் மந்த் பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதமானால் அவன் இதில் செய்கிறது யார் அப்படின்னா அவன் அப்போ அவன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில் ஹீ அடுத்ததாக சப்ஜெக்ட் அடுத்ததாக நம்ம என்ன எழுதணும் வில் ஹாவ் பீன் அடுத்ததாக வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இந்த வாக்கியத்தில் எது வேர்பு கற்றுக்கொண்டே இருப்பான் அப்படின்றது அப்போ அதை இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லேர்ன் கூட ஐஎன்ஜி சேர்த்தோம் அப்படின்னா லேர்னிங் ஓகே பை நெக்ஸ்ட் மந்த் ஹி வில் ஹாவ் பீன் லேர்னிங் என்ன கற்றுக்கொண்டே இருப்பான் ஆங்கிலம் அப்போது இங்கிலீஷ் எவ்வளோ அடுத்ததான் நம்ம என்ன எழுதணும் இதில் ரிமைனிங் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கிறது 5 மாதமாக நான் ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நான் சொன்னேன் ஆக 5 மாதமாக 5 வருடமாக அந்த டியூரேஷன் ஆஃப் டைமை சொல்லும் பொழுது ஃபார் 5 இயர்ஸ் ஃபார் 2 இயர்ஸ் ஃபார் 6 months ஃபார் 5 hours அந்த மாதிரி டியூரேஷனை கால அளவை சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போது 5 மாதமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஃபார் 5 months அப்படின்னு சொல்லணும் ஓகே அப்போது பை நெக்ஸ்ட் மந்த் ஹீ வில் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 5 months ஸோ அடுத்த மாதமானால் அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்பான் 5 மாதமாக
5 மாதமாக அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்பான். ஸோ இது வந்து 4th மந்த்து. அடுத்த மந்த் ஆணுச்சு அப்படின்னா 5 மாதம் ஆயிரும். 5 மாதமாக அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டென்ஸை நாம் உபயோகப்படுத்துவோம். ஓகே, ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, by June I will have been working here for 5 years. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் சொல்லுவீங்க, அடுத்த மாதம் ஆச்சுன்னா நான் இந்த கம்பெனியில் 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், வேலை பார்த்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது by June I will have been working here for 5 years அப்படின்னு சொல்லலாம். ஓகே, by next year we will have been living here for 20 years. ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் ரவுண்டாக 20வது வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ பை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் ஆனால் நாம் அப்படின்னா நாம் we have been living here இங்கு வாழ்ந்து கொண்டே இருப்போம் for 20 years 20 வருடமாக. ஓகே, அடுத்து பை லன்ச் டைம் ஆனால் they will have been doing this project for 5 years. அவர்கள் இந்த ப்ராஜெக்டை செய்து கொண்டே இருப்பார்கள் 5 மணி நேரமாக. ஸோ இப்போ வந்து 4 மணி நேரம் ஆயிருக்கு, நான் லன்ச் டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சேர்த்து 5 மணி நேரம் ஆகிடும். 5 மணி நேரமாக அவங்க அந்த ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பை லன்ச் டைம் they will have been doing this project for 5 hours அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பை மார்ச் மந்த் they will have been constructing this building for 2 years. ஸோ இப்போ அவங்க இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் கட்டிகிட்ருக்காங்க இன்னும் எப்போது அடுத்த மார்ச் மந்த். ஸோ மார்ச் மந்த் ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த பில்டிங்கை மார்ச் மாதம் ஆனால் அவர்கள் இந்த பில்டிங்கை கட்டிக்கொண்டே இருப்பார்கள் 2 வருடமாக அப்படின்ற கணக்கு வந்துடும். ஸோ 2 வருஷமாக அவங்க அந்த பில்டிங்கை கட்டிகிட்டே இருப்பாங்க, அடுத்த மாதம் ஆச்சுன்னா 2 வருஷம் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸை நம்ம உபயோகப்படுத்தலாம். பை மார்ச் மந்த் they will have been constructing this building for 2 years அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த வாக்கியங்களை இந்த சென்டென்ஸை வந்து எப்படி நெகட்டிவாக சொல்கிறது, நெகட்டிவ் சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது பை ஜூலை மந்த் அப்படின்னா ஜூலை மாதம் ஆனால். ஓகே, ஜூலை மாதம் ஆனால் they will not have been living in this house. ஸோ ஜூலை மாதம் ஆச்சுன்னா அவங்க இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்க மாட்டாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், ஸோ வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பை ஜூலை மந்த் they will not have been living in this house அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல will not அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். will not அப்படின்றத won't அப்படின்னு சொல்லலாம். எப்படி do not அப்படின்றத don't சொல்கிறோம், cannot அப்படின்றத can't சொல்கிறோமோ அது மாதிரி will not அப்படின்றத வந்து நம்ம won't அப்படின்னு சொல்லலாம். அப்போது பை ஜூலை மந்த் they won't have been living in this house அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்க, இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். வில்லுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நாட் சேர்த்தா முடிஞ்சு இந்த ஸ்ட்ரக்சரில். ஓகே, சப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் பீன், பாசிட்டிவாக இருந்தால் வில் ஹாவ் பீன், நெகட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா வில் நாட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போது பை ஜூலை மந்த் they won't have been living in this house அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது they won't have been working here by next month. அடுத்த மாதம் அவர்கள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், வேலை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த சென்டென்ஸ் உபயோகப்படுத்தலாம். they won't have been working here by next month. அடுத்த மாதம் ஆனால். ஓகே, அடுத்த மாதம் ஆனால் அவர்கள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் இது, will they have been working here by next month? ஸோ இது என்ன அப்படின்னா கேள்வி வாக்கியம். ஓகேவா, கொஸ்டினாக கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வில் இருக்கு இல்லையா, இதை தூக்கி நம்ம ஃபஸ்ட்டாக போடணும், இந்த சப்ஜெக்டை தூக்கி நம்ம செகண்டாக போடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ சப்ஜெக்டை செகண்டாக போடும்போது வில் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, சப்ஜெக்ட் இதில் தே. அப்போது will they have been working here by next month? என்ன, அடுத்த மாதம் அவர்கள் இங்கு வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டார்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல will they have been working here by next month அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்தது இது வந்து கேள்வி, இது கேள்வியில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது. ஓகே, ஸோ இப்போ will they have been working here by next month அப்படின்னா ஸோ இது வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போது will they have been working here by next month அப்படின்னா அவர்கள் அடுத்த மாதம் இங்கு வேலை செய்து கொண்டே இருப்பார்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த வில்லுக்கு பதிலாக இங்கே வந்து will not தான் நான் இங்கே won't எழுதியிருக்கேன். won't you have been working there by July அப்படின்னா
won't you have அப்படின்னா மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். won't you have been working there by July? ஜூலை ஆனால் நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஓ நான் வந்து இங்கேருந்து ரிலீவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, என்ன நீ இப்போ ஜூலை மந்த் ஆனிச்சுன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்போது வந்து won't you have been working there by July அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா will they have been working here by next month அப்படின்னா அடுத்த மாதமானால் அவர்கள் இங்கு வேலை செய்து கொண்டு இருப்பார்களா அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னென்னா வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டார்களா அப்படின்னு அர்த்தம். சரியா. ஸோ will they, will, won't you அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே willன்றது பாசிட்டிவ் கொஷின், won't அப்படின்றது நெகட்டிவ் கொஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சாரி நானே ஒரு சென்டென்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ will they have been working here by next month அப்படின்னா அடுத்த மாதமானால் அவர்கள் இங்கு வேலை செய்து கொண்டே இருப்பார்களா அப்படின்னு அர்த்தம். won't you have been working there by July அப்படின்னா ஜூலை மாதமானால் நீ அங்கு வேலை செய்து கொண்டே இருக்க மாட்டாயா அப்படின்னு அர்த்தம். சரியா. இருக்க மாட்டாயா அப்படின்னு அர்த்தம். won't யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா. அடுத்தது why won't you have been working there by July? இதே கேள்வி வாக்கியத்தில் WH சென்டென்ஸ் WH வேர்டு ஆட் பண்ணி கேட்குறது. ஸோ எடுத்தோடனே வை ஆட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம வை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா why won't you have been working there by July? ஜூலை மாதமானால் நீ ஏன் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக கேட்குறோம். முதல் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. won't you have been working there by July? நீ ஜூலை மாதமானால் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓ அப்போ ஜூலை மாதமானால் நீ ஏன் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி கேள்வி கேட்போம். அதாவது நான் ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த கேள்வி கேட்குறதுக்கு செய்து கொண்டிருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா. டன். ஸோ அடுத்தது உங்களுக்கு 2 சென்டென்ஸ் வந்து நான் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா அண்ட் பிஃபோர் தட் இதை பற்றி ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த டென்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்லி கண்டினியூ ஆகி ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம். வேலை செய்யும் பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அது 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க. இப்போவும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. எதிர்காலத்துலேயும் வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை ஒரு ரவுண்ட் அப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு அடுத்த மாதம் ஆச்சு அப்படின்னா அதோட எனக்கு 3 வருஷம். ஸோ அடுத்த மாதம் ஆனால் நான் இங்கு 3வது வருடமாக வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது by next month I will have been working here for 3 years அப்படின்னு சொல்லலாம். ஓகே டன். ஸோ இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ ஒன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா சொல்லுங்கள். திரும்பவும் நான் இந்த டென்ஸை வந்து அகெயின் நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்சால் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் வந்து அதனுடைய கிளாரிஃபிகேஷனை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே தென் ஸோ மேபி 1 or 2 days நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணி நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆன்சர் பண்ணுவேன். சரியா. டன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.